ஹலோ மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன், நீங்களும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மதுரை மீனாட்சி அம்மனோட சித்திரை திருவிழா தாங்க. வருஷம் போகிறது. இந்த வருஷம் ஃபேமிலியாக போகும்ட்டு ஃபேமிலியை கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. ஆனால் மறுபடியும் சொல்லிக்கிறேன், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோயில் இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இந்த கோயில் இங்கே இருக்குது, அந்த கோயில் அங்கே இருக்குது, அப்படிலாம் கிடையாது. இப்போ நம்ம ஃபேமிலியாக போய் ஒரு இடத்த பார்க்குறோம், ஒரு கோயிலுக்கு போகிறோம், இல்லை வேறு என்ன இடத்துக்கு போகிறோம், அந்த போகிற வழியில் என்னென்ன நடக்குமோ அது மாதிரி தான் இந்த வீடியோஸ் இருக்கும். சரிங்களா? எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா ஹைவே நல்லாயிருக்கும். ஐ மீன் என்ன சொல்லணும்னா, திண்டுக்கல் நத்தம் ஹைவே இருக்குல்ல, அந்த பைபாஸ் இருக்குல்ல, அந்த பைபாஸ் சூப்பராக இருக்குங்க. வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் மதுரை போகிறப்போ. அப்படி போகிறப்போ பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாக மாந்தோப்பு. அந்த மாந்தோப்பில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபேமிலியாக போயிட்டு அம்மா, தங்கச்சி, ஒய்ஃப் எல்லாம் போயிட்டு மாங்காய் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த வீடியோ இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஹைவேல போகிறப்போ இருந்த ப்ளசண்ட்டான மூமெண்ட்ஸு, அந்த காலி ரோடு அது இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 360 டிகிரி நம்ம மதுரை சித்திரை திருவிழாவில் மக்கள் எப்படி இருந்தாங்க அதுன்ற வீடியோ இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர். பை பாய். நான்சி, உனக்கு தேவையா? ஐயா, ஐயா ஆதாருங்க. இது மக வாசம் வேற போறோம், வெட்டுறோம், மிளகாத்தூள் சொன்னல அம்மா எத்தனை வரும் வாங்கிட்டு. இன்னும் உள்ள போய் இந்த செங்காய் வச்சிருக்கு. செங்காய் இருக்கு, செங்காய் இருக்கு. வேண்டாம் போதுமா, போங்க. நான் சொன்னலைங்க, திண்டுக்கல் நத்தம் பைபாஸ்ன்ட்டு இந்த ரோடு தாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. சுற்றி தென்னைமரமாக இருக்கட்டும், அடுத்தது வந்து மாந்தோப்பு வரும், அதுக்கு அடுத்து வந்து கொய்யாத்தோப்பு வரும். இது மாதிரி சுற்றி பார்த்தீங்கன்னா பயிர் வகைகள் அதிகமாகவே இருக்கும். இந்த ஹைவே வந்து அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். நம்ம ரோட்டில் போயிட்டு காலி ரோடு தான், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நம்ம கரெக்டான ஸ்பீட் மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபாஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணதுனால உங்களுக்கு எப்படி தெரியுது. ஆனால் நான் இந்த வேகத்தில் போகல, ஃபேமிலியாக போனதில் ஸ்லோவாக தான் போகணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் ஃபேமிலியாக கூட்டிகிட்டு போகிறேன். நான் தனியாக நிறைய தடவை போயிருக்கேன், ட்ரெயினில் போயிருக்கேன். பட் ஃபேமிலியாக ரோட் பேஸில் போகிறப்போ நான் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு போவோம் ஒரு சீனரிஸாக. ஸோ மொத்த வீடியோஸும் போட்ட ட்ராவலிங்க்கே அது நல்லா இருக்காதுனால ஷார்ட் ஹேண்ட் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட பிளேசஸ் போட்டிருக்கேன். இந்த ஹைவே எல்லோரும் நிறைய பேர் யூஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு ரிக்வஸ்ட்டாக இதில் போகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு ப்ளசண்ட்டாக இருந்து ஹைவே ரொம்ப சேஃபுங்க. நேராக திண்டுக்கல் நத்தம் பார்த்தீங்கன்னா நேராக மதுரை NH அந்த 85ம் 183யும் அந்த ஹைவேஸில் போயிட்டு கனெக்ட் பண்ணிடுதுங்க. மதுரை இன்டீரியர் சிட்டி இருக்குல்ல, அந்த ஹைவே அப்படியே கனெக்ட் பண்ணிடுதுங்க. மதுரை பார்த்தீங்கன்னா அந்த நத்தம் இருக்குல்ல, இந்த நத்தம் ஹைவே வந்து மதுரையில் இருக்க இன்டீரியர் சிட்டிக்கு அந்த கனெக்ட் வருது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் 16 கிலோமீட்டர். அது பிரிட்ஜ் ஒன்று இருக்கும், NH வந்து அவ்வளோ அழகாக அந்த பிரிட்ஜில் கொடுத்துருக்காங்க. 14-15 கிலோமீட்டர். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சீனரிஸை என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் இந்த ஹைவேல.
இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம மதுரை ரீச் பண்ண போகிறோங்க. மதுரையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம், ஆக்சுவலாக சித்திரை திருவிழான்றதுனால புக்கிங் ஃபுல்லாக இருந்ததுங்க, எங்கேயுமே கிடைக்கல. அதுவும் இல்லாமல் அப்பாவுக்கு ஸ்ட்ரோக் பேஷண்ட்றதுனால அவருக்கு கரெக்டாக கீழே கிடைக்கிற மாதிரி ரூம்ஸ் பார்த்துட்டோம்னா அவைலபிளாக கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அந்த அவைலபிலிட்டியும் எனக்கு நம்மளுக்கு ஒரு ரூம் வந்து கிடச்சிதுங்க. லாவிலா ராணின்ட்டு ஒரு ஹோட்டல் ஒன்று, ஹோம் ஸ்டே ஹோட்டல் ஒன்று, அதில் கிடச்சிது. போயாச்சு, ஸ்டே பண்ணியாச்சு, அப்படியே நைட் அவுட் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சுங்க. மேக்கப்பா போட்டுடலாமா? எதை கட் பண்ணணும்னு சொல்றீங்க? ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்குங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கேங்க. மதுரையில் எங்கன்னா நம்ம மீனாட்சி கோயில் சித்திரை திருவிழாக்காக வந்திருக்கோம். பாரு மக்கள், இந்த இடத்துல தான் தேர் எல்லா இடத்துல வந்து பொம்மை பூ போடுற மாதிரி வைப்பாங்க. புரியுதா? அந்த பொம்மை மூலமா பூ போடுவாங்க. சாமிக்கு போடுவாங்க. இருமா சும்மானவே மதுரையில் போகும் மக்கள் போடுவாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம மீனாட்சிக்கு ஒரு ஃபங்க்ஷன் நான் சொல்லவா வேணும். மதுரையோட அரசியாச்சு மீனாட்சியோட ஃபங்க்ஷனு. அன்றைக்கி நைட் நம்ம கொஞ்சம் லேட்டாக போனதுனால தேரெல்லாம் போயிடுச்சுங்க. தேரென்னா சும்மா வண்டியில் சாமி வச்சு ஊரில் கூப்பிட்டு போவாங்க, அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய சின்ன குழந்தைங்க வந்து அழகழகாக வேஷம் போட்டுட்டு வந்துருந்தாங்க. கொஞ்சம் பேர் தான் பார்த்தோம், அந்த கொஞ்சம் பேரோட பிக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் அந்த ராஜகோபுரத்தாண்ட போயிட்டு அவ்வளோ கூட்டம் இருந்தது. ஏன்னா இப்போ 7ஆம் தேதிக்கு நைட்டு போகிறதால ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஃபுல்லாக செம்ம கூட்டங்க. மீனாட்சி கோயிலுக்குள்ளே போக முடியாது. மதுரையில் எப்பவுமே விசேஷம் தானுங்க. ஆனால் இந்த விசேஷம் என்னன்னா மதுரை இளவரசியான மீனாட்சி அம்மா தாங்க. இங்கே இருக்க மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா மீனாட்சி அம்மா வந்து அவங்க இளவரசியாக நினச்சி பாவிச்சு இன்ன வரையும் அந்த சித்திரை திருவிழாவை சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. சீக்கிரமா ஆதியா 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 எங்கம்மா ஆதியா ஆதியா ஆயா வெயிட் பண்றாங்க. வா ஆதியா
நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மே 7ஆம் தேதி வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து இன்ஸ்பெக்ஷன் வேறு போயிட்டுருக்கு. நிறைய பேர் ஆஃபீஸர்ஸ் வராங்க, இன்ஸ்பெக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. நாம் இப்போ ராஜகோபுரத்துக்கிட்ட போயிட்டுருக்கோம். இதுதான் ராஜகோபுரம் என்ட்ரன்ஸ். உள்ள கேமரா அலோடு கிடையாது, பட் இங்கேருந்து நம்ம ஷூட் பண்ணிக்கலாம் என்ன விஷயம் உள்ளதுன்ட்டு. கூட தான் வருது வரும். அவங்க வெயிட் பண்ண